இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காய சமோசா ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்கு 1லேருந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருக்குது இல்லையா, அதையும் பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கையிலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சமோசாவோட ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு இந்த சமோசாவை வந்து நம்ம மடிப்போம் இல்லையா, அப்போது அது பிரியாமல் இருக்கிறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி இது இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், ஓரளவு நம்ம இது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவு இதோட கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு கரெக்டாக இருக்கும், போதும். இப்போது நான் ஒரு ரெடிமேட் சமோசா ஷீட் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம மடிக்கலாம் வாங்க. எப்பயுமே சமோசாவை பக்கத்துலேருந்து மடித்தா தான் நமக்கு ஸ்டஃப் வைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே இருக்குது இல்லையா, அதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணணும். உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன். சமோசா ஷீட்டோட கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறத ஒரு ஹாஃப் அதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுட்டு அப்படியே அதோட ஆப்போசிட் சைடு இன்னொரு தடவை மடிக்கணும். இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃப் வைக்க போகிறோம். நம்ம அந்த சமோசா ஷீட்டோட எண்டை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். இந்த கேப் இருக்குது இல்லையா, இதில் நம்ம அந்த கேப் ஃபில் ஆகிற அளவு ஸ்டஃப்பை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கார்னரை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு நம்ம ஸ்டஃப்பை வச்சாச்சு. இதை நல்லாவே அழுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சும் அழுத்தி விடலாம், கை வச்சும் அழுத்தி விடலாம். இப்போது அந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டு தடவிக்கலாம். அப்போ தான் அந்த சமோசா உள்ளே இருக்கிற ஸ்டஃப் எல்லாம் பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போது இதை அப்படியே திருப்பி அதோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மடிக்கணும். ஸோ நீங்கள் சமோசா அந்த ஸ்டஃப் பிரியாமல் இருக்கிறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா லீஃபை நம்ம மடித்து விட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடித்து விட்டுட்டா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தது, இல்லை கொஞ்சம் கேப் இருந்தது, லீஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த போர்ஷனையும் நம்ம திருப்பி பேஸ்ட் வச்சு கவர் பண்ணிட்டா நம்ம பொரிச்சு எடுக்கும் பொழுது அந்த ஸ்டஃப் வந்து வெளியே வராது. இப்போது நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சிட்டோம். இந்த கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, இங்கே எல்லாமே இந்த பேஸ்ட்டை தடவிட்டோம் அப்படின்னா நம்ம பொரிக்கும்போது இதெல்லாம் வெளியே வராது, நல்லா ஈஸியாக கவர் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு மெத்தட், இதே மாதிரி தான் அந்த சமோசா ஸ்வீட்டில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக ஆப்போசிட் சைட் போனோம் இல்லையா, ஆப்போசிட் சைட் போடாமல் அப்படியே இந்த பக்கம், அதாவது ரைட் சைடு மடித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி இந்த இதுக்குள்ளேயும் நம்ம தேவையான அளவு ஸ்டஃப்பை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி அந்த ரிமைனிங் லீஃபில் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடணும். மீதி எல்லா மெத்தடுமே சேம் தான். அந்த லீஃபை வந்து நம்ம டேரெக்டாக ஆப்போசிட்டில் மடிக்காமல் ஒரு தடவை ரைட் சைடில் மடிச்சுட்டு திருப்பி ஆப்போசிட் சைட் மடிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், ஸ்டஃப் எல்லாம் வச்சாச்சு, நம்ம பேஸ்ட்டும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி மடிக்கிறப்போ அந்த எக்ஸ்ட்ரா லீஃப் எவ்வளோ தூரம் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த லீஃபை விட கொஞ்சம் இது சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ஒன்று மினி ட்ரையாங்கிள் இல்லாட்டி கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிளாக எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு உள்ள ஸ்டஃப் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது இன்னொரு மெத்தட்.
இப்போ இதை நான் திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் டபுள் டைம் மடிக்கிறத நம்ம டைரெக்டாக மடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த கார்னரில் ஒரு தடவை மடிச்சிடணும். திருப்பி அதை இமீடியட்டாக ரைட் சைடு ஒரு தடவை மடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் தேர்ட் டைம் நம்ம லெஃப்ட் சைடு ஒரு தடவை மடிக்கிறோம், அவ்வளோதான். இப்படி மடிக்கிறப்போ கொஞ்சம் சின்னதாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஃபஸ்ட் டைம் மடித்தது இதை விட கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். இதுக்குள்ளே ஸ்டஃப் வச்சு அந்த ரிமைனிங் ஷீட்டை வந்து நம்ம வந்துட்டு அந்த பேஸ்ட்டில் கவர் பண்ணி சீல் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதோட நம்ம அந்த சமோசா மற்ற ரிமைனிங் ஷீட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ நமக்கு அந்த ஸ்டஃப் இருக்கிற அளவு நம்ம எல்லாத்தையுமே உள்ள ஸ்டஃப் வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இப்போது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இப்போது இந்த சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டஃப் இருக்கிறக்கும் நம்ம மடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சூடானதுக்கப்புறமா இதை நம்ம ஒவ்வொரு பேட்சாக வச்சு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், அது 2 பக்கமுமே பொரிஞ்சு வரணும். ஸோ இப்போ தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓரளவு பொரிஞ்சிருச்சு. இப்போது இதை வந்துட்டு லைட்டாக நம்ம பரட்டி விட்டுக்கலாம். அப்போது நமக்கு நெக்ஸ்ட்டு சைடும் வந்துட்டு பொரியும். லைட் கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் போதும். ரொம்ப விட்டோம் அப்படின்னா கரிஞ்சிடும். ஏன்னா உள்ளே வந்து நம்ம வெங்காய ஸ்டஃப் தான் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌனில் வந்தால் போதும், சமோசா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லாவே எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற எல்லா சமோசாவுமே பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நான் எடுத்து எனக்கு வந்துட்டு நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணேன் இல்லையா, எனக்கு 10லேருந்து 15 சமோசா வந்து கிடச்சது. நம்ம மடிக்கிறத பொறுத்து உள்ள ஸ்டஃப் வைக்கிறத பொறுத்து நமக்கு சமோசா கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போது 2 ஷேப் இருக்குது இல்லையா, இது ஒரு பெரிய ஷேப் ட்ரையாங்கிள், இது கொஞ்சம் மீடியம் ஷேப் ட்ரையாங்கிள் சமோசா, அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஃப்ளேவராக வெங்காய சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.